எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. இன்னும் நான் வந்து என்னோட மொபைல் கேமராவில் தான் எடுத்தேன். ஸோ அந்த குவாலிட்டி கூட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுதான் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியிலேருந்து தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகி காட்டும் மெட்டீரியல் டெக்ஸ்சரோட. வெல்கம் டு வென்பா மீடியா டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லும் மாதிரி நம்ம ஃபோட்டோகிராமெட்ரிக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி 3D மாடலாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன் ஃபோட்டோகிராமெட்ரின்னு. அந்த வீடியோலாம் போய் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா 3D zephyr அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இட்ஸ் வந்து ஃபுல்லி ஃபோட்டோகிராமெட்ரிக் சொல்யூஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேரை பற்றின உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்ம டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேவிகேஷன் பார்த்துருவோம். ஸோ யூஏ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிற மாதிரி ஃபைலு அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி இமேஜை போடணும். அதுக்கப்புறம் வரிசையாக அடுத்தடுத்த இதை கொடுத்துட்டே வந்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இம்போர்ட் மாடல்னால் ஏற்கனவே உள்ள ஜென்ரேட் பண்ணுறதை இம்போர்ட் பண்ணலாம், மெஷேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து ஃபைனலாக நம்ம மெஷ்ஷெல்லாம் இங்கேருந்து ஜென்ரேட் பண்ண 3D மெஷ்ஷை வந்து ஃபோட்டோலேருந்து 3D மெஷ்ஷை ஜென்ரேட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சீனில் வந்து கேமராவோட ஆர்பிட் ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் வால்யூம், லைட் பொசிஷன் இதெல்லாம் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெயின்லி நம்ம வந்து இங்கே என்ன பேசிக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த இதில் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீன், நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இமேஜுமே கேமராவுக்கு 0 அவுட் ஆஃப் 0ன்னு நீங்கள் இங்கே எவ்வளோ இமேஜ் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ இமேஜையுமே அது அனலைஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, எதெல்லாம் வந்து கரெக்டாக ட்ராக் பாயிண்ட் தெரியுது அப்படிங்கிற இமேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இமேஜை வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதை தான் இங்கே காட்டும். ஒரு வந்து 100க்கு 90 இமேஜ் எடுத்துக்கிங்கன்னா ஸோ 90 அவுட் ஆஃப் 100 இது மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ், நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து இந்த சைடு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கும்போது உங்கள் சென்டர் மவுஸ் பட்டனை பிடிச்சி கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பேன் பண்ணலாம், ஓகேவா. அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் மவுஸை பிடிச்சி கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் சென்டர் மவுஸ் வீலை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன போகும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு நேவிகேஷன். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் எல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்லேயே விட்டுருங்க. டிஃபால்ட்டில் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொத்தமாக டைரக்டரியாகவும் போடலாம், இல்லைனா தனித்தனியாக ஃபோட்டோவும் போடலாம். இம்போர்ட் பிக்சர்ஸ் ஃப்ரம் வீடியோ, நீங்கள் வந்து நான் சொன்னால ஏற்கனவே ஏரியல் வியூவில்னா ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணும்போது வீடியோவாக சில பேர் எடுத்துக்குவாங்க, அந்த வீடியோவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க அப்படியே 360 ஃபோட்டோவா. ஸோ இம்போர்ட் ஃப்ரம் பனாரமா பிக்சர், நமக்கு பனாரமா பிக்சர் தெரியும்ல, ஒரு லென்த்தான ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி எடுத்தோம்ல இமேஜஸ். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு இமேஜையுமே நம்ம வந்து அது வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து 3D மாடலாக கொடுத்துரும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட் இது, ஏற்கனவே இருக்கு.
இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓப்பன் கொடுத்துடலாம். நமக்கு எல்லாமே வந்துச்சு. மொத்தம் வந்து 98 இமேஜஸ் வந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபோட்டோவையுமே அது வந்து கேலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் எவ்வளோ ஃபோட்டோ வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்கும். அதில் போய் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே போயிட்டு ரன் கொடுங்க. ஸோ இங்கே பண்ணி எக்ஸ்ட்ராக்டிங் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டு எஸ்டிமேட்டட் டைம் வந்து 1 minute 25 seconds அப்படின்னு போகுது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேபி ஃபோட்டோவோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பார்ட்டில் தான் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வந்து நல்ல ஃபோட்டோவாக இருக்குது, எத்தனை ஃபோட்டோ வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிற ஃபோட்டோஸ்லாம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து நமக்கு டெக்ஸ்சர் வந்து சரியாக உட்காராது. வேறு எங்கேயாவது உள்ள டெக்ஸ்சர் தான் எடுத்தாந்து அங்கே செட் பண்ணும். அதனால ஃபோட்டோ எடுக்கும் போதே நீங்கள் வந்து நல்ல தெளிவான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்சர் வந்து நல்லா உட்காரும். நம்ம வந்து மொபைலில் எடுத்தனால ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்தாவே போதும், ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு அன்றைக்கி டெமோ காட்டணுங்கிறதுக்காண்டி ஒரு 98 ஃபோட்டோ எடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு 200 ஃபோட்டோ கூட நீங்கள் எடுக்கலாம். நல்ல க்ளோஸ்அப் ஷாட்ஸ் நிறைய எடுத்திங்கன்னா அது கரெக்டாக கீப் பாயிண்ட்லாம் மேட்ச் பண்ணிக்கிறோம். நான் இதை வந்து பாஸ் பண்ணுறேன். முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுது. ரிசல்ட் ஹேவ் பீன் ஆடட் டு த ஒர்க் ஸ்பேஸில் எடுத்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 90 ஃபோட்டோஸ் அவுட் ஆஃப் 98 ஹேவ் பீன் ஓரியன்டட். அதாவது 98 ஃபோட்டோவில் 90 ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்குது, கீ பாயிண்ட்லாம் கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியுது அப்படின்னு எடுத்துக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோ வந்து ஓகே ஆகுதும் இல்லைனா எந்தெந்த ஃபோட்டோ வந்து ஓகே ஆகாது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். இந்த எஸ்ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோன்னு போட்டு வருது பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்காது அப்படின்னு எடுத்துக்கல அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபோட்டோவில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், லைட்டு வந்து சரியாக இருந்திருக்காது, அந்த ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஆங்கிள் வந்து சரியாக செட்டாக இருக்காது. ஸோ இது மாதிரி வந்து விஷயங்களில் வந்து இது மாதிரி அடிவாங்கும். அதே மாதிரி ஏதாவது லைட் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும் அந்த இடத்துல, அப்போ வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மேட்சிங் வந்து செட்டாக இருக்காது. நீங்கள் வந்து மற்ற ஃபோட்டோலாம் எடுக்கும்போது லைட் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த ஃபோட்டோ வரும்போது மட்டும் லைட் ஏதாவது ஒரு பக்கத்துல வந்து லைட் அதிகமாக அடிச்சிருக்கும். அதுபோல் ஸோ என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அந்த அல்காரிதம் வந்து அதை எடுத்துக்காமல் விட்டுருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு ஷேடியான பிளேஸில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபினிஷ் கொடுத்துறோம். ஃபினிஷ் கொடுத்தாக்குன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளவுட் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து க்ளவுட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இணைச்சி தான் நமக்கு வந்து ஃபைனலாக மெஷ் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மாதிரி ஒரு ப்ளூவாக ரவுண்டாக இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவோட கேமரா. ஸோ இதுதான் நம்ம ஃபோட்டோவோட கேமரா. ஸோ இந்த ஃபோட்டோ கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தோமோ, எந்த பொசிஷன்லேருந்து எடுத்தோமோ, எவ்வளோ ஹைட்லேருந்து எடுத்தோமோ, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ரொம்பவும் ஒரு வியக்கத்தக்கான விஷயம். நீங்கள் வந்து இந்த க்ளவுட் பாயிண்ட்ஸை பார்த்தாவே தெரியும் நமக்கு ஓரளவுக்கு அந்த கட்டை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் எந்த பொசிஷன் நம்ம உட்காந்து எடுத்தோமா, ஸோ இந்த உட்காந்து எடுத்தால் அதே ஆங்கிள்லேருந்து செட் ஆகிருக்கும். ஸோ இந்த வந்து உட்காந்து எடுத்தோம் ஆங்கிள். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் 2-3 எடுத்தோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த கேமரா ஆங்கிள் அப்படியே வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்பவும் வந்து வாவ் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளவுட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து உங்களோட ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா கேமரா நேவிகேட்டர்னு இருக்கும். இது வழியாக போய் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவா அது சேட்டலைட் மாதிரி சொன்னால ப்ளூவா, ஸோ அந்த ப்ளூ லொக்கேஷன் அந்த பொசிஷனில் வந்து உள்ள இமேஜை வந்து நமக்கு காட்டும் கரெக்டாக.
ஸோ இந்த இமேஜ் எல்லாம் வச்சு தான் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இமேஜ் எங்கெங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து இதுலேருந்து கேமரா நேவிகேட்டரில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் ஒரு ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எனேபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 3D மாடல் ஜென்ரேஷன் எனேபிள் ஆகிருக்கு. அதை போயிட்டு இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க, நீங்கள் எதுவும் கை வைக்க வேணாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இதில் எதுவும் ஒன்று வந்ததுன்னா உங்களுக்கு ஹை டீட்டெயில் வேணும் அப்படிங்கும்போது ப்ராசஸ் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து உங்களுக்கு மாறும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நீங்கள் வேணும்னா ஹை டீட்டெயில் கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்லேயே விட்டுறேன். ஸோ ரன் கொடுக்குறேன். ரன் கொடுக்கும்போது நமக்கு வந்து மெஸ் வந்து இது வந்து 5 மினிட்ஸ் காட்டுது. மெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் ஜென்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. a new dense cloud and mesh surface have been added to your workspace. அதாவது நம்ம workspaceல ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸ்டுடியோ ப்ராசஸிங் has been completed with success அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துடணும். ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு மாடல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு வித் டெக்ஸ்சர். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான டெக்ஸ்சர்னா இருக்கும் மேலே. அதே மாதிரி அந்த பள்ளம் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட்டையில் உள்ள பள்ளம் அந்த கரையாச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது டெப்த்து. ஸோ அப்போ மாடல் வந்து அவ்வளோ இதுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து நிறைய எடுத்தேன். இந்த பாரு இது இந்த கேமராலாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேமராலாம் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் நான் இப்போ வைக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் க்ளோஸ்அப்ஸில் இங்கே இது எடுத்தனால நல்லா வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? இங்கெல்லாம் டெக்ஸ்சர் வந்து ஓரளவுக்கு மிஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்துக்காமல் விட்டுச்சுல. ஸோ அதனால இங்கே வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஃபோட்டோலாம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வந்து தூரமாக உள்ள ஃபோட்டோஸில் வந்து உள்ள டெக்ஸ்சரை எடுத்து இங்கே வந்து மேட்ச் பண்ணியிருக்குது. ஸோ அதுதான் விஷயம். அதனால மேக்ஸிமம் எவ்வளோதுக்கு உங்களால் க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து எல்லா மாடல்லையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கான இது. ஸோ அடுத்ததாக நீங்கள் ஒர்க் ஃப்ளோவில் போனீங்கன்னா டெக்ஸ்சர் மெஷ் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக உள்ளதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் டெலிட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு அந்த மொத்த இடமே நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நமக்கு இவ்வளோதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து எடிட்டிங்கில் போயிட்டு ஸோ பை ஹேண்டு போட்டு நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் தூக்கிடலாம். நமக்கு இங்கே போயிட்டு இங்கே டெலீட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன்லாம் டெலீட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மவுஸ் வந்து நல்லா இது மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு இந்த இடம் மட்டும் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு டெக்ஸ்சர் அண்டு மெஷ் ஜென்ரேஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து தனித்தனியாக டெக்ஸ்சராகவும் மெஷ்ஷாகவும் ஜென்ரேட் ஆயிரும். இங்கே அதே மாதிரி டிஃபால்ட் மல்டி டெக்ஸ்சர் இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு வேணும் சிங்கிள் டெக்ஸ்சராக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் சிங்கிள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். ஹை டீட்டெயிலில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ப்ராசஸிங் டைம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் போயிட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு எஸ்டிமேட்டட் டைம் வந்து 7 செகண்ட் காட்டுது. பட் ஆனால் இன்னும் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து டெக்ஸ்சர் மெஷ் ஜென்ரேட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வருது. இப்போ இது வந்து நம்ம ஜென்ரேட் ஆயிடுச்சு. நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்சர் மெஷ் எல்லாம் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியாக உங்களோட இமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயிலே கிடைக்கும்.
ஸோ அதே மாதிரி டெக்ஸ்சருமே உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாகவே வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம வந்து அவ்வளோதான். நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர்டு மெஷ் கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்து டெக்ஸ்சரோட மெஷ் வரும். இங்கே போய்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓபிஜே ஃபைலாக எடுத்துக்கலாம், இல்லைனா வெப்எக்ஸாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஓபிஜே எடுத்துக்கிறேன். ரீஸ்கேல் டெக்ஸ்சர் வந்து எனக்கு வந்து ஒரு 4K வேணும் அப்படின்னா 4Kல கொடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் நார்மலே இருக்கட்டும். எக்ஸ்போர்ட் சிங்கிள் டெக்ஸ்சர் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் லிமிட் வந்து 500 MB, அதாவது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எல்லாமே டிஃபால்ட்டில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ டிஃபால்ட்டாக நல்லாவே வருது, நான் செக் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷன் கேட்கும். நம்ம டெஸ்க்டாப்லேயே போட்டுடலாம். டெக்ஸ்சர்ட் மெஷ் 1 சேவ். ஏற்கனவே ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து மாயால ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மாயால வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மாயால இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷ் மாடல் வந்து இப்படி இருக்குது நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மிஷ் வந்து ஹை குவாலிட்டியாகவே இருக்கும். ஹை குவாலிட்டி மெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து நமக்கு தேவையானபடி நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ரீடோபாலஜியோ இல்லைனா வந்து மிஸ்டில் வந்து ரெடியூஸ் பண்ணியோ நம்ம வந்து இதை லோ பாலியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு, அந்த மரத்தில் உள்ள மாதிரியே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடு பாயிண்ட்டு எல்லாமே அந்த கரையம் அரிச்ச டீட்டெயிலு மண் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. இன்னும் நான் வந்து என்னோடய மொபைல் கேமராவில் தான் எடுத்தேன். ஸோ அந்த குவாலிட்டி கூட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இவ்வளோதான் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியிலேருந்து தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரோ ஏதோ ஒன்று ஹை குவாலிட்டியான மொபைலில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க போது உங்களுக்கு இன்னுமே நல்லா வரும். ஸோ நம்ம இது வந்து உங்களுக்கு கீபோர்டில் வந்து 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகி காட்டும் மெட்டீரியல் டெக்ஸ்சரோட. இந்த மாதிரி அசட்லாம் நீங்கள் வந்து சேல் கூட போடலாம். நீங்கள் வந்து சிஜி ட்ரேடரில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் போடலாம். ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. போடும்போது உங்களுக்கு வந்து சேல் ஆகும். ஏன்னா நிறைய கேம் அசட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இது. ஸோ அதனால் இந்த இதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் போடலாம். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் மணி. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன், எப்படி வந்து இந்த ஸ்கேன் டேட்டாவை வச்சு நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. அது ஒரு தனி வீடியோவாகவே நம்ம போடுவோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரி. ஸோ நமக்கு சிம்பிளாக ஒரு 90 ஃபோட்டோஸ் 98 ஃபோட்டோஸ் தான் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த 98 ஃபோட்டோஸை வச்சு நமக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு மாடல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் மாடலிங் பண்ணாவே இவ்வளோ டீட்டெயிலோட நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய நல்ல மாடல் கிடச்சிச்சு. இதை நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃபோட்டோகிராமெட்ரி. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோட நம்ம வந்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ தேங்க்யூ.